அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிகுறி எல்லாம் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்ல தெய்வ சக்தி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல நிச்சயமா இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல நிச்சயமா தெய்வ சக்தி இருக்கு. அப்படின்னா என்னென்ன அறிகுறி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய இருக்குங்க. தெய்வங்களும், தேவதைகளும் எப்பவுமே நம்மள சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்களாம். ஏன் இந்த நிமிஷம் கூட நம்மள சுத்தி இருக்கலாம். நாம பேசக்கூடிய இந்த வார்த்தைக்கு தகுந்தாற் போல நமக்கு அவங்க பலன் கொடுப்பாங்களாம். அதேபோல நல்ல வார்த்தைகள் பேசும்போது நன்மையாகவும், நேர்மறையான வார்த்தைகள் பேசும்போது நேர்மறையான ஆற்றலும், அதேபோல நம்ம கெட்ட சொல் சொல்றோம், கெட்ட எண்ணம் வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அதனால நம்ம நிறைய ஒரு கெட்டதை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கிறது உண்மை அப்படிங்கிறது சொல்லலாம். குறிப்பா தெய்வ சக்தி நம்ம வீட்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு எல்லாம் இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாவே தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க உங்க வீட்ல தெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறியா இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதே போல ஒரு சிலர் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம். எங்க வீட்ல தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் இந்த மாதிரியான கஷ்டம்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெய்வ சக்தி நம்மளை சுற்றி நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள். அது என்ன அப்படின்னா, அந்த தெய்வ சக்தி நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்குமா. ஆனால் நாம தான் அதை புரிஞ்சுக்காம ஏதோ நம்ம கெட்டது நடக்குது அப்படின்னு நம்மளாவே நம்ம நினச்சிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சில பேர் தெய்வ சக்தி அல்லது தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்ம வீட்டிலும் நம்ம சுற்றியும் இருக்குது அப்படிங்கிறத நம்புறது கிடையாது. அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம இருக்குது அப்படின்னு நாமளாவே பயப்பட்டுக்கிறோம். தீய சக்திகள் இருக்கிறத போலவே தெய்வ சக்தி நம்மளை சுற்றி இருக்குமா? முக்கியமாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக தெய்வசக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதன்மையானதாக பல்லி சத்தத்தை சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் பல்லியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது தெய்வம் இருக்கிறதுக்கான முதல் அறிகுறியாக சொல்லலாம். அப்படி தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது. தெய்வ சக்திகள் வீட்டில் இருந்தால் மட்டுமே அவை உங்களை ஆசீர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமாக ஒலிக்கும். இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடக்கூடிய இடம் திசை இதை வைத்தே கூட பலன் சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதே போல் வீட்டில் பூஜை எதுவும் செய்யாமல் நம்ம சாம்பிராணி எதுவுமே ஏற்றாமல் சில சமயங்களில் நம்ம வீட்டிலேருந்து ஒரு நல்ல வாசனை வருங்க. அதாவது இது எங்கேருந்தே வருதுன்னு தெரியலையே, நல்ல வாசனையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தெய்வம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அந்த தெய்வம் உனக்காக உன்னை பாதுகாத்து நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம், சந்தன வாசம், பன்னீர் வாசம் போன்றவை வரும். இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பதை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். மல்லிகைப்பூ வாசம் என்றதும் சில பேர் இப்போ பேய் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த வாசனையான மலர்கள் அப்படிங்கிறது நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடியது. தீய சக்திகள் நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணமே வராது. மனம் விரும்பத்தகாத ஒரு துர்நாற்றம் போன்ற வாசம் மட்டும்தான் வரும். அதனால் இந்த தெய்வ சக்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இப்படி ஒரு நறுமணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இந்த காகத்துக்கு உண்டு. விருந்தினர்களுடைய வருகை, தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம், இருந்தவர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வர உங்கள் வீட்டில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் உணவு வைத்த பிறகு நாம் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் நம்ம வீட்டிலையே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இது கூட நம்ம தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சில இடங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஒரு நமக்கு நம்ம மேலே வந்து ஒரு ஸ்பரிசம் வந்து உண்டாகும். அதாவது நமக்கு சில்லுன்னு இருக்கிறது போல ஒன்று உண்டாகும். அப்படி அந்த ஒரு குளுமையை உணர்வது உங்களுடைய அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு, யாரோ உங்களை தொடுறது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளினுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும். அதாவது நமக்கு சாதாரணமாக நம்மளை தொட்டுட்டு போகிறதுக்கும் அந்த ஸ்பரிசத்தை நம்ம உணர்றதுக்கும், அதே போல் உங்களை யாராவது தாக்குவது போல இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்து கூட நம்ம அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதே போல் தீபத்தினுடைய சுடர் வெள்ளை நிறத்திலோ அல்லது சுடரை சுற்றி வெள்ளை படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதே போல் காற்றே அடிக்காத போது கூட நிச்சயமாக தீப சுடரானது வேகமாக அசைகிறது, படப்படன்னு ஒரு சத்தம் போடுறது, இதெல்லாம் இருந்தால் தெய்வ சக்தி இருக்கிறத உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தீய சக்தி இருந்தால் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அணைந்து கொண்டே இருக்கும். அதாவது காரணமே இல்லாமல் திடீர்னு நம்ம வீட்டிலேருந்து அந்த தீபம் வந்து அணைஞ்சு போகிறது. இது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி எந்த அறிகுறியாவது நீங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கீங்களா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் தெய்வம் இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக விபூதி, எலுமிச்சை, வேப்பிலை, பூக்கள் இது போன்ற நல்ல நறுமணம் நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். பூஜைக்கு பயன்படுத்திய எலுமிச்சம்பழம் காய்ந்து போகலாம், ஆனால் அழுகக்கூடாது. அதே போல் சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம் 1 வாரம் ஆனாலும் பொலிவாகவே இருக்கும். நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு எண்ண ஓட்டம் மனதில் இருக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து தெய்வம் இருக்கா இல்லையா, நாம் அதுக்கு எப்படி வழிபாடுகளை செய்யணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பிட்டு நாம் வந்து நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டு தீபம் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தீபம் நல்லபடியாக எரியும் போது விளக்கு வந்து கருகாமல் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து எதர்ச்சியாக நடக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு மன அழுத்தம் இருக்குது. நான் வந்து நல்லது நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது வந்து நடக்க மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கான என்ன அடி எடுத்து வச்சாலும் அந்த வீடை கட்ட முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை சுற்றி நல்ல சக்திகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது, தெய்வத்தினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போகவே மாட்டாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்கிறது தான் நல்லது. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க. நான் வந்து இத்தனை நாள் இப்படி வந்து இருந்துட்டேன், என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறையாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முக்கியமாக உங்கள் வீட்டை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிறது, காற்றோட்டமாக வச்சுக்கிறது. ஒரு பூவே வைக்கிறோம், அந்த பூ காஞ்சிருச்சுன்னா உடனே அதை எடுத்து போட்டு வேறு பூ வச்சு வழிபாடு செய்கிறது, நறுமணமாக இருக்கிற மாதிரி சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது, இது எல்லாமே தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கான ஒரு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் தெய்வ நடமாட்டத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.